இது வேணும்னே இவர் ஒரு பொறுப்பற்ற ஒரு ஆளா இன்னைக்கு ராகுல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பொறுப்பற்ற ஆளுன்னு சொல்ல முடியாது. அதற்கான ஆதாரங்களை முன்வச்சுதான் அந்த ஆதாரங்கள்லாம் டூப்ளிகேட் அப்படிங்கிறது இன்னைக்கு தேர்தல் கமிஷனுடைய விசாரணையில அம்பலப்பட்டு போச்சு. எல்லாமே டூப்ளிகேட், எதுவுமே ஒரிஜினலே ஒரு கிடையாது. சில குறைகள் இருக்கிறது, அதை அவங்க சரி பண்றாங்க. நீங்க அதை விட்டுட்டு இந்தியாவே தப்பு, தேர்தலே தப்புன்னா என்ன அர்த்தம்? அதே தேதியில நடந்த அந்த தேர்தல், இப்ப தமிழ்நாட்டில் நடந்த தேர்தலே தப்பா? அதை மட்டும் நீங்க எப்படி ஒத்துக்கிறீங்க, ஆதரிக்கிறீங்க? நீங்க ஜெயிச்சா தேர்தல் சரி, தேர்தல் ஆணையம் சரி, இல்லைன்னா நீங்க என்னமோ சொல்லுவாங்க இல்லைங்க, ஆட தெரியாதவங்க மேடகோணன்னு சொல்ற மாதிரி ராகுலுடைய பேச்சு இருக்கிறது. இது சமூகத்திலே வேறு விதமான தீய விளைவுகளை ஏற்படுத்துகிறது. அந்த தீய விளைவுகள் தடுக்கப்பட வேண்டும். மக்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு கூட ஏற்படலாம் இதன் மூலமா, இல்லையா? நிச்சயமா மக்கள் இந்த ராகுல் பேசக்கூடிய பொய்களை, சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை பார்த்து சிரிக்கிறார்கள். இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்கணும். பால் தாக்கரே அவர்கள் பேசிய பேச்சுக்காக அவருக்கு 6 ஆண்டு காலம் ஓட்டுரிமை பறிக்கப்பட்டது. அது மாதிரி ராகுலுடைய ஓட்டுரிமையை பறிக்கணும்.